தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இந்தியாவில் பதவியில் இருக்கும் எம்பி எம்எல்ஏக்களின் வாரிசு அரசியல் பின்புலம் கொண்டவர்கள் குறித்த தரவுகளை ஏடிஆர் எனப்படும் ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான அமைப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி இந்தியாவில் இருக்கும் மொத்த எம்பி எம்எல்ஏக்கள் மற்றும் எம்எல்சிக்களில் 1107 பேர் ஏற்கனவே அரசியல் பின்புலம் கொண்டவர்களாக இருக்கின்றனர். சட்டமன்றத்தில் 20% பேர், மக்களவையில் 31% பேர், மாநிலங்களவையில் 21% பேர், சட்டமன்ற மேலவையில் 22 பேர் அரசியல் பின்புலம் கொண்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கின்றனர். தேசிய கட்சிகளில் 20% பேர், மாநில கட்சிகளில் 22% பேர், அங்கீகரிக்கப்படாத மற்றும் பிற கட்சிகளில் தலா 24% பேர் அரசியல் பின்புலம் கொண்டவர்களாக இருக்கின்றனர் என ஏடிஆர் அமைப்பு தெரிவித்துள்ளது. பாஜகவில் மொத்தமுள்ள 2124 பேரை ஆய்வு செய்ததில் 371 எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் அரசியல் பின்புலம் கொண்ட குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள். காங்கிரஸில் மொத்தமுள்ள 817 எம்பி எம்எல்ஏ மற்றும் எம்எல்சிக்களில் 258 பேர் அரசியல் பின்புலம் கொண்டவர்கள் என்று ஏடிஆர் கூறியுள்ளது. மாநில கட்சிகளில் அதிகபட்சமாக தெலுங்கு தேசம் கட்சியில் 59 எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் அரசியல் பின்புலம் கொண்டவர்களாக இருக்கின்றனர். 2ஆம் இடத்தில் சமாஜ்வாதி கட்சியும் 3ஆம் இடத்தில் திமுகவும் இருக்கின்றன என்று ஏடிஆர் தெரிவித்துள்ளது. பாலின அடிப்படையில் பார்க்கும்போது ஆண்களை விட பெண்களே அதிக அளவில் அரசியல் பின்புலம் கொண்ட குடும்பத்தில் இருந்து வந்துள்ளனர். இந்தியாவில் மொத்தமாக இருக்கும் அரசியல் பின்புலம் கொண்ட நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களில் 18% பேர் ஆண்கள் எனவும் 47% பேர் பெண்கள் எனவும் ஏடிஆர் கூறியுள்ளது.